ஆசீர்வாதமான நாள். இஸ்ரவேல் மக்கள் தேவனுடைய மக்கள். இஸ்ரவேல் மக்களை தேவன் தேர்ந்தெடுத்தார். அவர்கள் மேல் தேவனுக்கு ஒரு நோக்கம் இருந்தது. அவர்கள் எகிப்து தேசத்திலே அடிமைகளாக வாழ்ந்து வந்தார்கள். அவர்களின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்பதற்காக தேவன் மோசே என்னும் தலைவரை தேர்ந்தெடுக்கிறார். இந்த விடுதலை பயணத்தில் தேவன் எவ்வாறு இஸ்ரவேல் மக்களோடு இருந்தார், எவ்வாறு அவர்களுக்கு உதவிகளை செய்தார், எவ்வாறு அவருடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்தார் என்பதை இன்றும் நாங்கள் பாடல்கள் மூலியமாக, துதி மூலமாக, வார்த்தைகள் மூலியமாக நாங்கள் தேவனுக்கு நமஸ்காரம் செலுத்துகிறோம். ஆனால் உங்களுக்கு தெரியுமா, இந்த வெற்றியின் பயணத்தின் முதற்படி தோல்வியில் முடிந்தது என்று? யாத்ராகமம் 5ஆம் அதிகாரம் முதல் 11 வசனங்களை நாங்கள் வாசிக்கும் போது காண்கிறோம். மோசேயும் ஆரோனும் பார்வோன் ராஜாவின் இடத்துக்கு சென்று தேவனை நமஸ்கரிப்பதற்காக தங்களுடைய ஜனங்களை அவர்களுடைய அனுப்பும்படி தேவன் சொன்னதாக சொல்லுகிறார்கள். ஆனால் பார்வோன் ராஜாவோ அந்த கட்டளையை நிராகரித்து என்ன செய்கிறான்? ஏற்கனவே அடிமைகளாக இருந்த இஸ்ரவேல் மக்கள் மீது இன்னும் அதிக சுமைகளை கொடுக்கிறான், இன்னும் அதிக வேலைகளை கொடுத்து இன்னும் அவர்களை அழுத்தத்துக்கு உள்ளாக்குகிறான். இன்று எங்களுடைய வாழ்க்கையிலும் தேவனுக்கு ஒரு திட்டம் இருக்கிறது பிரியமானவர்களே. நாங்கள் அந்த திட்டத்தை அறிந்து கொண்டு நாங்கள் முதல் அடியை எடுத்து வைக்கும் போது இந்த உலகத்தில் உள்ள பார்வோன்கள் எங்களுக்கு பிரச்சனைகளையும் துன்பங்களையும் தேவையற்ற அழுத்தங்களையும் எங்களுடைய வாழ்க்கையிலே கொண்டு வந்து போடுகிறார்கள். நாங்கள் அதை பொருட்படுத்தாமல் எங்களுடைய நம்பிக்கையும் எங்களுடைய பார்வையை நாங்கள் தேவனுக்கு மேலாக வைக்கும் போது தேவன் தாமே எங்களை நடத்தி சென்று அவருடைய வாழ்க்கையில், எங்களுடைய வாழ்க்கையிலே அவருடைய திட்டத்தை அவர் நிறைவேற்றுவார். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்.